ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கிருபையை குறித்து பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, பெருமையுள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ அவர் கிருபையை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். நீங்க லூக்கா 1வது அதிகாரம் 30வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, தேவ தூதர் மரியாதை பார்த்து, நீ பயப்படாத, தேவனிடத்துல கிருபை பெற்றார். உண்மையாகவே மரியாதை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப தாழ்மையானவங்க. ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதனாலதான் தேவாதி தேவன் அந்த கன்னியா இருந்த அந்த மரியாளுடைய வயிற்றில பிறப்பதற்காக ஆண்டவரே என்ன பண்ணாரு, அதில் முன் குறித்தார். பரிசுத்த ஆவியினால இயேசு கிறிஸ்து உருவாக்கப்பட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்க, அவங்க தாழ்மையா இருந்ததுனாலதான் அந்த கிருபை கிடைச்சது. இன்னைக்கு நீங்களும் நானும் தாழ்மையா இருந்தோம்னா ஆண்டவருடைய கிருபை, வேதம் சொல்லுவது, ஸ்தோத்திரம் சொல்லும் போது ஆண்டவருடைய கிருபை பெருகும். அது போல கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால ஆண்டவருடைய கிருபை வரும். அது போல கர்த்தருக்கு பயப்படுகிற மேலும் ஆண்டவருடைய கிருபை வரும். இன்னைக்கு அந்த கிருபை வேணுமா? பவுல் பலவீனத்தோடு இருந்தார். அப்ப ஆண்டவர் சொல்றேன், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை எப்பொழுதும் உங்களை வழிநடத்துவதாக. God bless you. Thank you.